ஐயா உங்க பேர் என்ன, எந்த ஊரு, என்ன நடந்துச்சு? கேரளா இது புரியுற இந்த பக்கத்தில் தண்ணி ஓரமா அங்கே கைட்டில் ஒரு பிள்ளார் அந்த கைட்டில் ஒரு வழி வந்து பக்கத்தில் இருந்து நாங்கள் உறங்கிட்டோம். ஆனால் பயங்கரமான ஒரு ஃபேமிலி கட்டிச்சு, வெடி ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியில் டப்போடி இருந்துச்சு. நாங்கள் இன்னும் தனியாக இருக்கோம், பக்கத்தில் வேறு வீடு இருக்குது. சவாரி ஃபேமிலி வந்து எங்கேயும் பார்த்தா ரயில் ரோட்டில் 4-50 படத்துலேருந்து ஒரு லாரி உள்ள விழுந்துடும். ரோடோட ஒரு லாரி 52 லைட்டோட லாரி உள்ள விட்டு கிடக்கும். ஒரு ஆள் உள்ள அது உள்ள காப்பாற்ற மேலே ஒரு ஆள் தப்பிச்சு போயிட்டார். பதிவில் வந்து குளித்தார், தப்பிச்சு போய் அந்த ஆள் கேசல் ஆகிறாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் காலையில் ட்ரெயின் வரும், காட்டில் வந்துக்கிட்டு வந்து அதே ட்ரெயினில் 10 நிமிஷம் ஆகுது. அதனால் எதுவுமே சேஃப்டி லாக்கிறது ரைல்வேட்டே ஓடி போட்டோம். ரயில் ஒரு ட்ரெயினை ரயிலே போனோம், ரயில் ஆமாம் ட்ரெக்கில் போகுது. ட்ரெக்கில் இருந்தால் ஆள் செய்யலாம், யாரோ சும்மா போகிறாங்கன்னு அப்படின்னு லைன்லேயே போயிட்டு இருக்கோம். ஒரு 10-50 பேர் வந்து நக்கல் ட்ரெயின் நக்கல் கிடைக்கும். ட்ரெயின் அதுக்கப்புறம் வேண்டி சத்தமே போட்டுட்டோம், ரொம்ப சத்தம் போட்டோம். சத்தம் போட மாதிரி இங்கே பார்த்து பிள்ளைகளை உயிரோட என்ன அப்படின்னு சொல்லி அவர் கதறி தண்ணி கிலோ படி நிப்பாட்டிட்டார். அவர் ஒரு 100 அடிக்கு அடிப்பார். பாட்டு அவர் டக்குனு இறங்கி பார்ப்போம், காரி உள்ள கிடக்காது போது அவர் பார்த்தார். அதுக்கு எங்கே இறங்க போட்டு கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்து ஒன்று அங்கே ஃபோன் பண்ணி அவங்க ஆரம்பிச்சு அழுக வந்து இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் 5 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்படியே நிறுத்தினா என்ன இருக்கும்? நிறுத்தினா அந்த வண்டி மேலே ஏறி டக்கு மட்டும் போயிடும். டக்கு மட்டும் கீழே விழுந்து அவ்வளோ தூரம் ஒரு 50 அடி ஓடுற கிடைக்கும் லைனில். லாரி இந்த ரோடு போயிட்டு பலம் எடுத்துருக்கோம். வேற பக்கத்தில் ஆளெல்லாம் இல்லைங்களா? ஆளுக்கெல்லாம் வந்து வீடு ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக தான் வந்துட்டு சார், ரொம்ப வேகமாக தான் வந்துட்டு. அது வந்து அந்த கோயிலுக்கு போகிற ஸ்பெஷல் ட்ரெயின். பின்னாடி காடி நீங்க நிறுத்தினால 2 ட்ரெயின் தப்பி இருக்கு. ஒன்று செங்கோட்டை ட்ரெயினும் தப்பி இருக்கு. இப்போ மெட்ராஸ்ல இருந்து அங்கே வந்து செங்கோட்டை ட்ரெயினிங் எடுத்துருக்காங்க. 2 ட்ரெயின் ரெண்டு டிசிபி வந்து தோண்டி எடுத்தாங்க. உங்க வீட்டு பக்கத்துல வேற வீடு ஆட்கள்லாம் உண்டா? நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. முதலமைச்சரை பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க? அதனால அவங்களுக்கு நான் நன்றி.
முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நல்ல காரியம் பண்ணிட்டு இங்க பார்த்து சொல்லுங்க. இந்த பக்கம் பாருங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இங்க இருக்காங்களா? பல உயிரை காப்பாத்தி